எப்பயும் வீட்டில் சிக்கன் 65 வித் குழம்பு அது மட்டும் தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த டைம் கேஎஃப்சி ஸ்டைலு ஃப்ரைடு சிக்கன் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து எப்பயும் போல் மாவு எடுத்துக்கணும். என்ன மாவுனா மைதா மாவு, சோள மாவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுக்கணும். நம்ம கொட்டின மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சிக்கனையும் இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது கையில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டா அது வந்து நல்லாயிருக்கும். நம்ம கையில் பண்ணால் நிறையது கையில் விட்டுக்கிறோம். ஸோ இந்த மெத்தடில் பண்ணாமல் இந்த குளிக்க விட்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிக்கனை போட்டு நல்லா பொரிச்சிடணும். எண்ணெய் வந்து ஆல்ரெடி ஒரு டைம் நான் போட்டனால எண்ணெய் கலர் மாறி இருக்குது. பட் வந்து நாங்கள் டெய்லி ஒரு டைம் தான் அதை யூஸ் பண்ணுவோம். எண்ணெயை திரும்ப யூஸ் பண்ண மாட்டோம். பாருங்கள் வந்து சிக்கன் 65 வந்து எப்படி வந்து க்ரன்ச்சியாக இருக்குது. 65 இல்லை, கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் 65 ஃப்ரைடு சிக்கன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சாஃப்டாகவும் இருந்துச்சு. எப்படி சிக்கன் வெந்துருச்சுன்னு சொல்லி பார்க்கணுன்னா நம்ம நைஃப் எடுத்து லைட்டாக குத்தி பார்த்தா அந்த நைஃப் வந்து உள்ளே போகும். ஸோ வந்து சாஃப்டாக இருக்கறனால வெந்துறனால உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இங்கே பாருங்கள் நல்லா கேஎஃப்சி ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து கிடச்சிருச்சு. சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்குறதோட இது டேஸ்ட்டாகவே இருக்கும்.